நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 6.38 கொஷின் பாருங்கள். ஆதியில் இருந்து 12 அலகுகள் தூரத்தில் இருப்பதும் 6i + 2j - 3k என்ற வெக்டருக்கு செங்குத்தானதாகவும் உள்ள தளத்தின் வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதியிலிருந்து 12 அலகுகள் தூரத்தில் கொடுத்துருக்காங்க, கூட ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தளத்தோடைய வெக்டர் சமன்பாடும் கார்ட்டீசியன் சமன்பாடும் கேட்டிருக்காங்களா. இந்த இடத்துல வந்து இந்த 12 அலகுகள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பீன்னு எடுக்க போகிறோம். கொடுத்துருக்க வெக்டர் வந்து டி வெக்டர். இப்போ இந்த ஃபார்மேஷனுக்கு வந்து தளத்துக்கு வெக்டர் கண்டுபிடிக்கான சமன்பாடு r_d = p. சரிங்களா. இந்த டி வெக்டரை வச்சு டி கேப் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெக்டர் சமன்பாடில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா, நான் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொஷினில் கொடுத்தது வந்து 12 அலகுன்றது பீனும் வெக்டரை வந்து டி வெக்டர்னு எடுத்துருக்கோமா. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, தளத்தின் வெக்டர் சமன்பாடு. அப்போது தளத்தோடைய வெக்டர் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா r வெக்டர் d = p. சரிங்களா. இப்போது r வெக்டர் இந்த டி கேப் நம்ம டி வெக்டர் தான் இருக்குது, டி கேப் இல்லை. அப்போ என்ன பண்ணோம், டி கேப் நம்ம இதுக்கான ஃபார்முலா டி வெக்டர் / டி வெக்டர். சரிங்களா. இது எப்படி அப்ளை பண்ணலாமா. டாட் டி வெக்டர் என்னது 6i + 2j - 3k / (6i + 2j - 3k) ஈக்குவல் p என்னது 12. சரிங்களா. இப்போது இதை வச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், ரூட் போடுவோமா. அப்போ r வெக்டர் டாட் 6i + 2j - 3k ரூட் போடும்போது என்ன வரும், இந்த கெழுவை மட்டும் ஸ்கொயர் பண்ணுவோமா. அப்போ 6² + 2² + -3² வருமா, ஈக்குவல் 12. சரிங்களா. இப்போ r வெக்டர் டாட் 6i + 12j - 13k √6 ஸ்கொயர் பண்ணால் 6 × 6 36 + 2 ஸ்கொயர் பண்ணால் 2 × 2 4 + -3 ஸ்கொயர் பண்ணால் -3 × -3 - ப்ளஸ் ஆயிரும் 3 3 9 ஈக்குவல் 12. r வெக்டர் × 6i + 12j - 13k / 36 4 40 40 49. அப்போது √49 ஈக்குவல் 12. 49 ரூட் போகும்போது நமக்கு தெரியும் 7 × 7 47 49. வெளியே வந்துச்சுன்னா ஒரு 7 மட்டும் வருமா. அப்போ r வெக்டர் டாட் 6i + 12j - 13k / 7 ஈக்குவல் 12. நமக்கு தேவையான வெக்டர் சமன்பாடு நமக்கு கிடச்சிச்சு. பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, கார்ட்டீசியன் சமன்பாடா. இப்போது கார்ட்டீசியன் சமன்பாடு இப்போது இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போது இதை வச்சு இந்த i j k எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து எழுதணும். இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்து எழுதணும்னா ஃபஸ்ட்டு இந்த r வெக்டருக்கு நம்ம எப்படி எடுப்போம், xi + yj + zk எடுப்போமா. அந்த மாதிரி எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஏன்னா புள்ளி பெருக்கு தான் இருக்குது. இப்போ xi + yj + zk டாட் என்ன இருக்குது 6i + 12j - 13k / 7 ஈக்குவல் 12. இப்போ புள்ளி பெருக்கம் அப்படின்னும் போது இதனுடைய இந்த i j k விட்டுட்டு இதனுடைய நம்பர்ஸ் கிலோ மட்டும் பெருக்குவோமா.
பெருக்கும்போது என்ன வரும்? இங்கே 6 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்கா, பெருக்குன்னா 6xன்னு வருமா? அது பாருங்க 12 இருக்குது, இங்கே ஒய் இருக்கா, பெருக்குன்னா 12yன்னு வருமா? அடுத்து இங்கே வரும் -13 ப்ளஸ் இசட்டையும் பெருக்குன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -13z வருமா? டிவைடட் பை 7 ஈக்குவல் 12. சரிங்களா? இப்போ நமக்கு இந்த 7 வகுத்தல் இருக்கிறது பெருக்கல் மாறுமா? இப்போ 6x ப்ளஸ் 12y மைனஸ் 13z ஈக்குவல் 12 இன்ட்டு 7ன்னு வருமா? அப்போ 6x ப்ளஸ் 12y மைனஸ் 13z ஈக்குவல் 12 7 பெருக்குன்னா 84. இப்போ நமக்கு தேவையான கார்ட்டீசியன் சமன்பாடு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.